கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த பிரதான கிருபைக்காய் தேவனை நான் சோஸ்திருக்கிறேன். நிச்சயமாக தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மளை வழி நடத்தி தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உப நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தகப்பன் தம்முடைய கிருபையினாலே எங்களை காத்து வழி நடத்தி இப்பொழுதும் உம்முடைய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படும் பொழுது ஆவியானவருடைய ஏவுதல் எங்களிடத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவர் சன்னிதானத்திலும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுத்தருளி மன்னித்து ஆண்டவரே உடைய சத்தத்தை உடைய ஆவியானவர் மூலமாய் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கும்படியாய் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருந்தாலும் உம்முடைய வார்த்தையில் ஒன்றுபட்டவர்களாக, இணைத்து கட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் காணப்பட எங்கள் வழி நடப்படியாக எங்கள் சமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நீ வர வேண்டும் ஆண்டவரே, சீக்கிரமாய் வர வேண்டும். வருகையை எதிர்நோக்கிற கூட்டம் இப்பொழுது இருக்கிறது என்பதை அறிகிறோம். இந்த கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன். அன்பு மீத பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய வடதிசை ராஜாவை பற்றி அறிகிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். இன்னைக்கு பேச போகிற அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இது தானியேல் 11ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு உலகிலே 3ஆம் உலகம் யுத்தம் உண்டாகும் என்று சொல்லி போதிப்பதை நான் கேட்க நேர்ந்தது. 3ஆம் உலக போரை குறித்து தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். 3ஆம் உலக போர் வடதிசை ராஜாவால் உண்டாகுமா என்பதுதான் தலைப்பு. இதை பேசுவதனுடைய நோக்கம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய வடதிசை ராஜாவை குறித்து அறிய பிரயாசப்படுவது. அதை 3ஆம் உலக போருக்கு ஒப்பிட்டு பேசுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது வேதம் ராஜ்யங்கள் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறது. ஏன் வேதம் ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னது? அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில தான் தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய வடதிசை ராஜாவை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய வேத ஆராய்ச்சியை செய்ய போகிறோம். அதோடு கூட இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உலகத்துல பாபிலோனிய கிறிஸ்தவர்கள் பூமியில என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, யுத்தங்கள் நடந்தாலும் சரி, உடனே அதை வேதத்திலே பார்த்து, இங்க பாருங்க வேதாகத்திலே சொல்லப்பட்டிருக்குது, ரஷ்யா இப்படி செய்யும், அப்படி செய்யும், யுக்ரைன் இப்படி அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே சத்தம் கொஞ்சம் நம்ம சபைக்குள்ளேயும் உண்டாகிறதை பார்க்கும் பொழுது வேதம் ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு 3ஆம் உலக போர் ஒன்று நடக்குமானால் அதை குறித்து வேதம் ஏதாவது சொல்லி இருக்குமா என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். அப்படி நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 40வது வசனத்தில் இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வருகிற அந்த வடதிசை ராஜா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3ஆம் உலக போர் வேதாம் சார்ந்த ஒன்றா?
தானியேல் 11ஆம் அதிகாரம் அதை பேசுகிறதா. இந்த 40வது வசனத்தில் வருகிற அந்த வடதேச ராஜாவை சிலர் துருக்கிக்கு ஒப்பிட்டு 3ஆம் உலகப் போர் ஏற்படும் என்று பேசுவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்திருந்து வேதம் ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஏன் எழுதியது என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில தீர்மானங்களை எடுக்க போகிறோம். மிக லகுவானது. நேரடியாக தீர்க்கதரிசி ஆவினுடைய எழுத்துக்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலிடம் இருந்து எடுக்கப்பட்ட கிரீடம் பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக் மற்றும் ரோம ராஜ்யத்துக்கு அடுத்து அடுத்து சென்று இந்த தீர்க்க தரிசனங்கள், ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள், பாபிலோனை பற்றி, மேதிய பெர்சியை பற்றி, கிரேக்க பற்றி, ரோம பற்றி சொல்லுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் அங்கே வெளிப்படுகிறது. இஸ்ரவேலரிடத்திலிருந்து கிரீடம் எடுக்கப்பட்டது. அதாவது இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள், விழுந்து போனார்கள், விசுவாச துரோகத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகையினாலேயே அவர்களுடைய இடத்திலே இந்த ராஜ்யங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெளிப்படையானது, வியாக்கியானமே இல்லை. ஏன் வேதாகமத்திலே பாபிலோனை குறித்தும், மேதியா பெர்சியாவை குறித்தும், கிரேக்க குறித்தும், ரோமை குறித்தும் தீர்க்க தரிசனமாக ராஜ்யங்களாக சொல்லப்பட்டதுக்கு ஒரே காரணம் இஸ்ரவேலர்களுடைய பின்வாங்குதல். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலரிடத்திலிருந்து கிரீடம் எடுக்கப்பட்டு இவருடைய கையில கொடுக்கப்பட்டதுனால இந்த ராஜ்யங்கள் இஸ்ரவேலர்களை ஆண்டதை பார்க்க முடிகிறது. இந்த ராஜ்யங்கள் வேதாகமத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும், மாமிச வழியில் வந்த இஸ்ரவேலர்களுக்கும் தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினாலேயே ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இஸ்ரவேலர்களுடைய விழுகை, விசுவாச துரோகம், ஆண்டவர் அவர்கள் மீது, அவர்களுக்கு எதிராக உரைத்த ராஜ்யங்கள் தான் இந்த 4 ராஜ்யங்கள். அப்போ வேதாகமத்திலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ராஜ்யங்களை குறித்து சொல்லுவதற்கு ஒரு அடிப்படை காரணம், இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகினார்கள், இஸ்ரவேலர்கள் விசுவாச துரோகத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகையினாலேயே இந்த ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தில் ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறார் என்றால் அந்த ராஜ்யங்கள் இஸ்ரவேலர்களோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிற இஸ்ரவேலர் அவருடைய ஜனத்துக்கு தொடர்புடையதாக இருந்ததுனால தான் அந்த ராஜ்யங்களை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறாரை தவிர வேறு ஒன்றும் அல்ல. அப்ப உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை எல்லாவற்றையும் நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால், வேதம் ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் மாமிச வழியில் வந்த இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு எதிராக போனதுனால, விசுவாச துரோகம் செய்ததுனால, கர்த்தரை விட்டு விலகி போனதுனால, அவருடைய பிரமாணத்துக்கு எதிராக நடந்ததுனால ஆண்டவர் பாபிலோனை அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆண்டவர் மேதியா பெர்சியாவை தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவர் கிரேக்க தீர்க்க தரிசனமாக சொன்னார். அவர் ரோமை தீர்க்க தரிசனமாக சொன்னார். அப்ப வடதிசை ராஜாவை நீங்க போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதை படிக்கும் பொழுது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த வடதிசை ராஜாவுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த வடதிசை ராஜா குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது, இந்த தீர்க்க தரிசனத்திற்கான, இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்வதற்கான காரணம் அவருடைய ஜனம் பின்வாங்குதலாக இருக்க வேண்டும். சரி, ஒரு காரியம் நமக்கு தெளிவா புரியுது. ஆண்டவர் வேதாகமத்திலே ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு காரணம் இஸ்ரவேலருடைய விசுவாச துரோகம், பின்வாங்குதல். இந்த ராஜ்யங்கள் குறித்து அவர் சொல்லுகிறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கிறது. அந்த ராஜ்யங்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது
அவர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக நிற்பார்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆண்டவர் வேதாகமத்திலே ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ராஜ்யங்கள் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக இருக்கிறது. இந்த ராஜ்யங்களுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை போய் வேதத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் தொடர்பு இல்லை. ரஷ்யாவும் யுக்ரைனும் சண்டை போடுறது அப்படின்னு சொன்னா அதை போய் வேதத்தை தேட வேண்டியது இல்லை. அதற்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் தொடர்பு இல்லை. இஸ்ரவேலும் ஹமாஸும் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலை இனி தேவனுடைய நகரமா பார்க்கப்படாது, இஸ்ரவேலர்களை யூதர்களை இனி தேவனுடைய ஜனமாய் பார்க்கப்படாது. அந்த யுத்தத்திற்கும் வேதாகமத்துக்கும் தொடர்பு கிடையாது. அது முடிந்து போன கதை, இஸ்ரவேலுடைய கதை. இஸ்ரவேலும் ஈரானும் சண்டை போடுறாங்கன்னு உடனே போய் வேதாகமத்தை தேடக்கூடாது. வேதாகமத்திலே ஆண்டவர் ராஜ்யங்களை குறித்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதுக்கு அடிப்படை காரணம், தேவனுடைய ஜனம் விசுவாச துரோகம் செய்ததுனாலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு எதிராக வரக்கூடிய ராஜ்யங்களை குறித்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்து வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அப்போ தானியேல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல நம்ம ராஜ்யங்களை அடையாளம் காணணும் அப்படின்னு சொன்ன அந்த ராஜ்யம் என்னதா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளுடன் ஒரு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நான் ஒரு வடதேச ராஜாவை ஒரு பிலாசபின்னு சொல்லிட முடியாது, ஒரு தத்துவம்னு சொல்லிட முடியாது, சும்மா கண்ண மூடிட்டு துருக்கின்னு சொல்லிட முடியாது. நான் ஒரு ராஜ்யத்தை இங்க அடையாளம் கண்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ராஜ்யங்களை உரைப்பதற்கான காரணம் தெளிவாக தெரிகிறது. ஆகையினால நான் காண்கிற அந்த ராஜ்யம் தேவனுடைய ஜனத்திற்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது முடிவு காலத்திலோ என்றால் என்று சொல்லப்படுகிறது. 39ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் போப்பு ராஜ்யத்தின் முடிவு காலம் வரைக்கும் வந்து விடுவீர்கள். மறுபடி முடிவு காலத்திலோ என்றால் என்று சொல்லப்படுகிறதுனால இந்த ராஜ்யத்திற்கும் மாமிச வழியில் உள்ள இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு நீங்க போப்பு ராஜ்யத்தை பார்த்தீங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு தொடர்பு இருக்கும், எழுத்து நிற்பாங்க. அதற்கு பிறகு நீங்க வடதேச ராஜாவை அடையாளம் தீர்மானித்தாலும் அங்க நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் தொடர்பு இருப்பதை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு தொடர்பை பார்த்து அந்த ராஜ்யம் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு ராஜ்யத்தை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது மிக தெளிவாக இருக்கும். நமக்கு இங்க ரொம்ப தெளிவாக புரிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜ்யங்களை சும்மா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அங்க நடக்கிற யுத்தம் இங்க நடக்கிற யுத்தத்தெல்லாம் கொண்டு வந்து பைபிள பார்க்க கூடாது. பைபிள நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய ஜனத்துக்கு, அது முடிவு காலத்தில் இருக்க போகிற ராஜ்யத்தை நீங்க பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய இஸ்ரவேலை ஒடுக்கிறதாக இருக்க வேண்டும். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ராஜ்யம் இந்த காட்சி இந்த பாகம் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ல இருந்து நம்ம வாசிக்கிறீங்களா, அது நம்ம படித்திருக்கிறபடி எப்போ வெளிப்படுகிற ராஜ்யம் அப்படின்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால கணக்கை விளங்கிக் கொள்ளும் போது உண்டாகிற ராஜ்யம். மறுபடியும் நம்ம படிச்சோம், அதுக்கு இடையில தென் திசைக்கும் வடதிசைக்கும் இடையில நடக்கிற யுத்தம் என்பது நம்ம அடையாளம் காண்கிற ராஜ்யங்களுக்கு இடையில் நடக்கிற யுத்தமே தவிர, அடையாளம் காணுகிற அந்த ராஜ்யத்துக்கு உள்ள நடக்கிற யுத்தமே தவிர அது வேற 2 ராஜ்யங்களுக்கு இடையில யுத்தம் அல்ல. இப்ப நம்ம கூடுதலான ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த ராஜ்யம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை முடிவு காலத்தில், அதாவது தானியேல் 12ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்கிற காலத்தில் காணப்படுகிற தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக செயல்படுகிற ராஜ்யமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு எதிராக போரிடுகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும். சரி, ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம
இதை விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். என்ன இந்த ராஜ்யமாக இருக்க முடியும்? இப்ப நமக்கு ஒண்ணு புரியுது. என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 40ஆம் வசனத்தில் சொன்னப்பட்டது வடதேச ராஜ்யம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, முடிவு காலத்தில் காணப்படுகிற தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக போரிடுகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும். அப்படிதான் படிக்கணும். நம்ம பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. வேதாகமத்தில் ஒரு நேதி இருக்குது, பார்த்தோம். அந்த நேதி என்ன என்பதை பார்ப்போம். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அந்த ராஜ்யத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போனா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒழுங்கு அந்த ராஜ்யங்களை குறித்து இருக்கும். நீங்க பார்க்கலாம், பாபிலோனை பார்க்கலாம், மேதியா பெர்சியா பார்க்கலாம், கிரேக்க பார்க்கலாம், ரோம பார்க்கலாம். அதுக்கு பிறகு ரோமனுடைய பிரிவுகளையும் பார்க்கலாம். அதுக்கு பிறகு என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, களிமண்ணும் இரும்பும் கலந்த ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இப்ப அடுத்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும். ரோமுக்கு பிறகு ஒரு ராஜ்யத்தை பார்க்கணும் சொன்னா, அது களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம். இரும்பு ரோம ராஜ்யம், தேசிய அதிகாரம். களிமண் என்ன என்பதை தீர்க்கதரிசி நமக்கு சொல்றாங்க, அது சபையினுடைய அதிகாரம். இந்த இரண்டும் இணைந்து செயல்படுகிற ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யம் ரோமுக்கு பிறகு தோன்றி கிறிஸ்துவின் வருகை மட்டும் காணப்படும். என கல் இயேசுவினுடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. அப்ப நான் வேதாகமத்துல ஒரு ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அந்த ராஜ்யம் ரோமுக்கு பிறகு களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யமாக இருக்க வேண்டும். அதாவது சபையின் வேலை மற்றும் தேசத்தின் வேலை ஒருங்கி இணைகின்ற இரும்பு மற்றும் களிமண் மண்ணால் குறிப்பிடப்படுகிறது. அந்த ரெண்டும் இணைந்த ஒரு ராஜ்யத்தை பார்க்கணும். வேற எதையோ சும்மா தரிக்க பார்த்தேன், ஒரு பிலாசபியை பார்த்தேன், அப்படி இல்லை. ஒரு ராஜ்யத்தை நம்ம பார்க்கணும். வசனம் சொல்லுகிறது, ரோமுக்கு பிறகு களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம் தான் கிறிஸ்து வருகை மட்டும். அப்படி ஒரு ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். இதுக்கு பிறகு வருகிற அந்த ஸ்ட்ரக்சரை குறித்து தானியேல் சொல்லும் பொழுது, அந்த ராஜாவின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டினரே. அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கு நிற்கும் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனத்திற்கு எதிராக தொடர்புடைய ஒரு ராஜ்யம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம். தேசிய அதிகாரமும் சபையினுடைய அதிகாரமும் கலந்த ராஜ்யம் இணைந்து உண்மையான தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக கலகம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு ராஜ்யம் தான் மிகாவேல் எழும்பும் போது முடிவடைகிற வடதிசை ராஜ்யமாக இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான், அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ய காலத்துல தான் இயேசுவினுடைய வருகை இருக்க போகிறது. நமக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒரு ராஜ்யத்தை எடுத்து அங்க நடக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருங்க. இனி ஒரு ராஜ்யத்தை நீங்க ரோமுக்கு பெற அடையாளம் கண்டா, அந்த ராஜ்யம் இரும்பும் களிமண்ணும் கலந்ததாக இருக்க வேண்டும். சபையும் தேசமும் கலந்த ராஜ்யமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா தான் அந்த ராஜ்யம் மிக சரியானதாக இருக்கும். நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, அங்க நீங்க என்ன செய்யல, கூடுதலான இன்ஃபர்மேஷனுக்கு வரும். நீங்க பாபிலோன், மேதியா பெர்சியா, கிரேக்கு, ரோம பார்க்கலாம். ரோமனுடைய 10 பிரிவுகள், 10 கொம்புகளை பார்க்கலாம். அதுல இருந்து ஒரு சின்ன கொம்பு நமக்கு தெரியணும். 7th அட்வென்டிஸ்டா இருந்தா தெரியல, உங்க பாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. 538 1798 வரைக்கும் ஆட்சி செய்தது. அதுக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் நியாய சிங்கம் வைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த சின்ன கொம்பு தோன்றுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வருகிறது. ரோமுக்கு பிறகு ஒரு சின்ன கொம்பை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சின்ன கொம்பு முடிவுக்கு வருகிறது, மீண்டும் அது வருகிறது நம்ம பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 13:3 நீங்க பார்க்கலாம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அப்ப இங்க ஒரு ராஜ்யம் ரோமுக்கு பிறகு தோன்றுகிறது. அந்த ராஜ்யம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக இருக்க வேண்டும். தேச அதிகாரம் சபையினுடைய அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அல்லது தேச அதிகாரம் சபையினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் நான் பார்க்க முடியும் சின்ன கொம்புல. வேற எந்த ராஜ்யத்தையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த ராஜ்யம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், போப்பு ராஜ்யம். இது போப்பு ராஜ்யத்துக்கு பிறகு என்ன ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அது சின்ன கொம்பு காயப்பட்டு மறுபடி காயம் சொஸ்தமான பிறகு எந்த ராஜ்யம் கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 2 கொம்பு உள்ள வெள்ளாட்டுக்காரா அந்த ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க. அந்த ராஜ்யமும் எதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், களிமண்ணும் இரும்பும் கலந்த காலத்தை தான் அது குறிக்கணும். இந்த ராஜ்யம் எப்ப வேணாலும் தோன்றலாம், ஆனா காலம் எது அப்படின்னு சொன்னா களிமண்ணும் இரும்பும் இணைந்த காலமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம ராஜ்யத்தை பார்க்க வேண்டுமே தவிர வேற ராஜ்யத்தை நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடியாது, பார்க்க கூட. சரி, இன்னொரு அதிகாரமும் இருக்கு, தானியேல் 8ஆம் அதிகாரம். இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க மேதியா பெர்சியாவில தான் ஆரம்பிக்கும். பாபிலோனை விட்டிருப்பாரு. மேதியா பெருசில் ஆரம்பிக்கும், கிரேக்க குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அது குறித்து கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கும். அஞ்ஞான ரோமையும் போப்பு ரோமையும் இன்னொன்னு நான் வாசிக்கிறேன். தானியேல் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்த 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது இல்லையா, அந்த 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, அந்த ராஜ்யத்தை 2 ஆட்டுக்கடாவுக்கு ஒப்பான 2 கொம்புகள், அந்த ராஜ்யத்தை அது நான் உலகளாவிய ரோம் என்று நான் பெயர் வைத்திருக்கேன். என்ன சொன்னா அந்த ராஜ்யம் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது அதை விளங்கி கொள்ளலாம். இது 3 குறித்து அங்க ஒரே அடையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ரோமில் இருந்து புறப்படுகிற இந்த களிமண்ணும் இரும்பு கலந்த ராஜ்யம் அப்படியே தொடர்ந்து இயேசுவின் வருகை வரைக்கும் இருக்கும். அது எப்படி இருக்கிறது? அஞ்ஞான ரோமாக, போப்பு ரோமாக, உலகளாவிய ரோமாக அது காணப்படுகிறது. நீங்க வசனத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா, அந்த மிருகத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவனுடைய வல்லமை பெருகும், பரிசுத்த ஜனங்களை அழிப்பான், அவன் அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் வருவான், ஆனாலும் அவன் கையினாலே வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். இதைத்தான் நீங்க ஒத்தாசை இல்லாமல் முடிந்து போவான் என்று சொல்லி தானியேல் 11ல பார்க்கலாம். இந்த மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான யுத்தம் பண்ணுங்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான கர்த்தாதி கர்த்தராயும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். இந்த ராஜ்யம் எது வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னா, இயேசு வரைக்கும் இருக்க போகுது. இந்த ராஜ்யத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வரிசையை நான் விட்டுவிட கூடாது. ரோமுக்கு பிறகு களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம் தான் எந்த ராஜ்யம் ஆயிருந்தோ அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பார்க்கணும். நம்ம பார்க்கிற சின்ன கொம்பு அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ரோம கத்தோலிக்க சபை. உலக அதிகாரத்தை கட்டுப்படுத்தி தேவனுடைய ஜனத்திற்கு, உண்மையான தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக இருந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். அது முடிவுக்கு வந்தது 1798. அது மீண்டும் வந்தது 1929. நான் எல்லாத்தையும் அங்க சொல்றது இல்லை, சரித்திரத்தை சுருக்கமா சொல்ல முடியும். அதற்கு பிறகு எந்த ராஜ்யம் வரும் சொல்லி நம்ம படிக்கும் போது நேரமே பார்க்கிறோம், நமக்கு தெளிவாக தெரிகிறது. வெளிப்படுத்த 13ல நம்ம பார்க்கிறோம். அது என்னது அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானவருக்கு எதிராக யுத்தம் செய்கிற, தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிற அந்த 2 கொம்பு, ஆட்டுக்குட்டி கொப்பான 2 கொம்பு உள்ள அந்த ராஜ்யம் என்பதை நம்ம அறிகிறோம். என்ன நீங்க அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த ராஜ்யம் தான் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது. புதிய ராஜ்யங்கள் அல்ல. அந்த களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம் ரோமுக்கு பிறகு எழும்புகிற அந்த தேசத்தை சபை ஆளுகிற ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி போப்புவாக இருக்கும். 538 1998 வரை. அதுக்கு பிறகு மறுபடியும் உயிர்க்குள்ளும் 1929 வரை. அதுக்கு பிறகு 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ராஜ்யமாக இருக்க வேண்டும். ஏன்னா 39 வரைக்கும் நீங்க என்ன பார்த்துறீங்கன்னா, இந்த 2 ராஜ்யங்களையும் பார்த்துருக்கீங்க. தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் 39 வசனம் வரைக்கும் நீங்க ரோமையும் போப்பையும் போப்பினுடைய மற்ற காரியங்களை நீங்க என்ன செய்றீங்க அங்க பாக்குறீங்க. அப்ப அதற்கு பிறகு வருகிற ராஜ்யம் எதுவாக இருக்குன்னு சொன்னா, வடதேச ராஜாவாக இருக்கணும். அது களிமண்ணும் தேசமும் கலந்ததாக 11ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 11ஆம் அதிகாரத்துக்கு போவாங்க என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். 11ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, 2வது வசனத்துல பெர்சியா ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். 3-4 கிரேக்க ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய பிரிவுகளை குறித்து பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனத்துக்கு நீங்க என்ன பார்க்க அப்படின்னு சொன்னா, கிரேக்க ராஜ்யத்துக்குள் நடக்கிற போர்,
அவங்க 4 பிரிவா பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிவுகளுக்கு இடையில அதை வடதிசை ராஜாவுக்கும் தென் திசை ராஜாவுக்கும் இடையிலான போராக வேதம் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 14-15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரோமு கிரேக்க தேசத்தை மேற்கொண்டு கிரேக்க தேசத்தை தன்வசப்படுத்துவதை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த 4 பிரிவுகளையும் தன்வசப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 16 இருந்து 39 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்ஞான ரோமையும் போப்பு ரோமையும் குறித்து நீங்கள் பார்க்க முடியும். இப்ப 40 இருந்து 45 வசனங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மீண்டும் ராஜ்யத்திற்குள் போர், வடதிசை தென் திசை ராஜா, ஒரு ராஜ்யத்துக்குள்ள நடக்கிற யுத்தம். அப்படி ஒரு தேசத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு 41 45 வரை நீங்க வாசிங்கன்னா வடதிசை ராஜா வெற்றி பெற்றதை நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவதையும் பார்க்க முடியும். 12:1-2 நீங்க வாசிங்க சொன்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கான ஆயத்த வேலைகள் அங்கே நடக்கிறது நீங்க பார்க்க. அப்படியான கணக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 11ஆம் அதிகாரம் 41 45 வரை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வடதிசை ராஜா மிகவால் எழும்புற காலத்தில் முடிவடைகிற ராஜ்யமாக இருக்கிறதுனால அந்த ராஜ்யம் உலகளாவிய இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம். இது எது அப்படின்னு சொல்லி நீங்க போய் தானியேலை வெளிப்படுத்தல ஒப்பிட்டு படிக்க வேண்டும். அப்புறம் போனீங்க அப்படின்னா தானியேல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்பு உள்ள ராஜ்யம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த போப்பு ராஜ்யம் முடிவுக்கு அது சொஸ்தமான பின்பு செயல்படுகிற ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான கொம்புகளை உடைய ராஜ்யம். இப்ப இதுல எங்கேயாவது உலக யுத்தத்தை நம்ம பார்க்க முடியுமா? ஏதாவது ஒரு சண்டை நடக்குன்னு சொன்னா உன வேதத்துல போய் தேடணுமா? நோ, இல்லவே இல்லை. தெளிவாக அங்கு இருக்கிறது. பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கு, ரோமை தொடர்ந்து வருகிற களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யமாகிய போப்பு ராஜ்யம். அது முடிவுக்கு அது மறுபடியும் தோன்றுகிற போப்பு ராஜ்யம் இன்னைக்கு வேட்டை நகரில் அது உட்கார்ந்து இருக்கிறது. அதற்கு பிறகு ஆட்டுக்குட்டி கோப்பான 2 கொம்பு உள்ள ராஜ்யம் அமெரிக்க தேசம். இதைத்தான் இந்த ஒழுங்களைத்தான் பார்க்கணுமே தவிர இது எல்லாத்துக்கும் தேவனுடைய ஜனத்துக்கும் தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியும். இது சரியாக ஒழுங்காக வருகிறதை பார்க்க முடியும். சொல்லப்பட்ட தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஒழுங்கின்படி ராஜ்யங்கள் வரிசையாக வருகிறதை நீங்க பார்க்க முடியும். அந்த வரிசையை முறிச்சிட்டு நீங்க பிலாசபினியோ தத்துவனியோ இல்ல துருக்கினியோ இல்ல வேற எதையாவது முஸ்லிம் கண்ட்ரிஸ் என்னெல்லாமோ சொல்றாங்க, இப்படி எதையாவது வச்சுக்கிட்டு நீங்க ஒப்பிடுவதற்கு பிரயாசப்பட்டால் you will result in a wrong conclusion. இது ரொம்ப சிம்பிளா விளங்கிக்கிற காரியம் தானே. இப்போ தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள ராஜ்யத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ராஜ்யம் எப்போ உள்ள காலத்துக்குரிய ராஜ்யமாக இருக்குன்னு சொன்னா தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால தரிசனத்தை விளங்கிக் கொள்ளுகிற காலத்துக்குரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும். அந்த ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு உள்ள கிளாஷ் இருக்கணும். இன்னைக்கு உண்மையில அந்த ராஜ்யத்துக்கு இடையில அந்த கிளாஷ் உண்டாயிருக்கிறத பார்க்க முடிகிறது, வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. மறுபடியும் அந்த ராஜ்யம் ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். இப்ப யார் ஆவிக்குரிய இஸ்ரவேல் சகோதரர்களுக்கு தான் யுத்தம் செய்யணும். அந்த ராஜ்யம் மிக முக்கியமானது. இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யமாக இருக்க வேண்டும். அதாவது தேச அதிகாரமும் சபை அதிகாரமும் இணைந்து காணப்படுகிற ஒரு ராஜ்யமாக இருக்க வேண்டும். இப்ப எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் உலகப் போர் நடக்கலாம் நடக்காம போகலாம், அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க போறது கிடையாது. வேதம் சொல்லி இருக்கிற ஒரு யுத்தம் இருக்கிறது, உலகளாவிய ஒரு யுத்தம். அது தேவனுடைய ஜனத்துக்கு எதிரானது, தேசங்களுக்கு எதிரானது அல்ல. 3ஆம் உலகப் போர் நடக்காதுன்னு சொல்ல வரல, நடக்கும்னு சொல்ல வரல. அது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நடக்கட்டாலும் பிரச்சனை. 1ஆம் உலகப் போர் வேதத்தில் கிடையாது, தேடாதீங்க. 2ஆம் உலகப் போர் வேதத்தில் கிடையாது, தேடாதீங்க. 3ஆம் உலகப் போரும் வேதத்தில் கிடையாது, தேடாதீங்க. வேதத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கடைசியா பார்க்க போற ராஜ்யம் தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக யுத்தம் செய்கிற ராஜ்யம். தேசமும் சபையும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம்.
அப்ப என்னங்க இந்த யுத்தத்தை எல்லாம் நான் என்ன செய்யணும்? நிறைய யுத்தம் நடக்குது, இதை நான் எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துக்களோடு கூட நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலிடம் இருந்து எடுக்கப்பட்ட கிரீடம் பாபிலோன், மேஜர் பெர்சியா, கிரேக் மற்றும் ரோமர் ராஜ்யங்களுக்கு அடுத்தடுத்து சென்றது. தேவன் கூறுகிறார், உரிமைக்கானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன். அந்த நேரம் நெருங்கிவிட்டது. இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை பெறுகிற, கிறிஸ்து அதிகாரத்தை பெறுகிற நேரம் நெருங்கிவிட்டது. இன்று நாம் மகா மற்றும் முக்கியமான நிகழ்வுகளின் தொடக்க நிலையில் இருக்கிறோம் என்பதை காலத்தின் அடையாளங்கள் அறிவிக்கின்றன. நமது உலகில் உள்ள அனைத்து கிளர்ச்சியில் அனைத்தும் கிளர்ச்சியில் உள்ளன. இரட்சகருடைய வருகைக்கு முந்தைய நிகழ்வுகளை பற்றிய அவருடைய தீர்க்க தரிசனம் நமது கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள். அதை ஒண்ணு விட்டுருப்பாங்க, ஆனால் முடிவு உடனே வராது, விட்டுருப்பாங்க. இனிமே அந்த அடிப்படையில படிக்க கூடாது. இனி யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டீங்கன்னு சொன்னா முடிவு வரப்போகிறது. அதான் ஆண்டவர் விட வச்சுட்டார். இன்னும் அதோசத்தை அப்படி படிக்க கூடாது. யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுகிற, ஆனாலும் முடிவு வராது. வேதனைக்கு ஆரம்பம் தான், ஆனால் முடிவு வராது அப்படின்னு நம்ம நினைச்சு கூட படிக்க கூடாது. யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூதியரிச்சும் பல இடங்களும் உண்டாகும். இது கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமாய் பார்க்கின்றோம். அவ்வளவுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது எழும்பி வடதேச ராஜா என்பது ஒரு தத்துவம் என்றோ இல்ல துருக்கி என்றோ போதிப்பார்களே, ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு இசைவானது அல்ல. தேவன் தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜ்யங்களினுடைய வரிசைக்கு இசைவானது அல்ல. அது தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ராஜ்யங்களினுடைய நோக்கத்திற்கு இசைவாக இல்லை. தேவன் ராஜ்யங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு இசைவானது இல்லை என்று சொல்லதை தவிர்த்து விடுங்கள். ஏன் என்று சொன்னால், அறிய வேண்டிய உண்மை உங்க கண்களுக்கு முன்பாக மறைந்து போய்விடும். ஒரு ராஜ்யத்தை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அது முடிவு காலத்தில் உண்டாகிற ராஜ்யம். தானியேல் 12ஆம் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ளப்படும் போது உண்டாகிற ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ள நடக்கிற யுத்தம், அது தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக செயல்படுகிற ராஜ்யம். அது தேசமும் சபையும் இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம். வேற என்ன யுத்தத்தை நீங்க கேட்டாலும் முடிவுடனே வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது தேவனுடைய வருகைக்கான அடையாளமாய் பார்க்க வேண்டும். உலகமே கிளர்ச்சியில் இருக்கிறது. இந்த கிளர்ச்சியும் கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. வேற எதையாவது பார்த்துட்டு நம்ம சொர்ந்து போயிடக்கூடாது. ஒழுங்கிலே படிக்க வேண்டும். இப்போ தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வடதேச ராஜா, 40வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வடதேச ராஜா கிறிஸ்துவின் வருகையில் முடிவடைய போகிற உலகளாவிய களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யம். தேவனுடைய ஜனத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். எனக்கு அப்படி ஒரு ராஜ்யத்தை நம்ம அடையாளம் காணப்பட போகிறோம். தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை. ஆனாலும் இன்னும் அதை தீர்க்கமாய் படித்து அதை உறுதி செய்து கொள்ள போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் இந்த செய்தியெல்லாம் உடனே செய்யணும்னு நினைச்சேன். கொஞ்சம் சோர்வு. நான் ஆண்டவர் அதுல இருந்து என்னை விடுவித்தார். மனபாரம் நீங்கியது. உங்களோட கூட அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்துடுச்சு. சரி, இனி தொடர்ந்து இந்த செய்திகளை நான் பதிவேற்றம் செய்வேன். மனசுல வச்சுக்கிடுங்க. வேதம் சொல்லுகிற ராஜ்யம் வடதேச ராஜ்யம் ஏதோ ஒரு ராஜ்யம் அல்ல, ஏதோ ஒரு யுத்தம் அல்ல. அது தேவனுடைய ஜனத்துக்கு எதிரான யுத்தத்தை வெளிப்படுத்தப்பட போகிற ராஜ்யம். அது தேசமும் சபையும் இணைந்து செயல்பட போகிற ஒரு ராஜ்யம். அது தானியேல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கால கணக்கை தெளிவாய் விளங்கிக் கொள்ள போவது உண்டாக போகிற ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு இடையிலையும் முரண்பாடுகள், மோதல்கள் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நான் அடையாளம் கண்டு கொண்டால், சரியாக அடையாளம் கண்டு இருக்கிறேன். இல்லை என்று சொன்னால்
அறிய வேண்டிய உண்மையை அறிய முடியாத நிலை உண்டாகிவிடும். ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினக்காக காலத்தை சோஸ்தரிப்போம். தொடர்ந்து நம்ம படிப்போம். ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் நம்ம படிப்போம். ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் முடிவடைவார். இதை குறித்து அடுத்த வகுப்புல படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் எங்களோட கூட பேசுறதுக்காக நன்றி. இந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தி வருவதற்காக நன்றி. நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு உங்களுடைய வருகை எதிர்நோக்கிற கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பும் இந்த பரமபிதாவே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.